ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்க சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஆண்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு 14 to 18 அப்படிங்கிற ரேஞ்ச்லேயும், பெண்களுக்கு 12 to 16ங்கிற ரேஞ்ச்லேயும் இருக்கணும். சிலருக்கு 6, 8, 9 அப்படின்னு இருக்கிறது குறைவான அளவாகும். அப்படி குறைவாக இருக்கிறவங்கள இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க. ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருந்தால் உடலில் ஆக்சிஜனோட அளவு குறைந்து பிபி, சோர்வு, சுவாச பிரச்சனைகள் போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எந்த உணவுகள் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கிறதுக்கு உதவுதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட்டில் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கிறதுக்கு பீட்ரூட் சாப்பிட்றது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கருப்பியலில் ஹீமோகுளோபினை உற்பத்தி செய்யக்கூடிய சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது. தினமும் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சில வாரங்கள்லேயே உடலில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கிறத பார்க்க முடியும். கீரைகள் ஹீமோகுளோபின் அளவை விரைவு அதிகரிக்க விரும்புகிறவங்க தினமும் கீரைகளை சாப்பிட்டுட்டு வருவது நல்ல பலனை தரும். நெக்ஸ்ட்டு மாதுளையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உடலில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.